மீடியா சென்டர் வழங்கும் ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்கள் பதில் அனுப்பி வான்மலர் இல்லத்திலே இருந்து பரிசை பெறுங்க. எங்களுடைய ரெகுலர் நிகழ்ச்சி தமிழன் டிவியில் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகிறது. காண தவறாதீர்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. இன்றைய ஈஸ்டர் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கு செய்தியை வழங்க இருக்கிறவர் ரெவரண்ட் டாக்டர் பீட்டர் சிங் அவர்கள். இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்பது தொடக்க காலத்தில் உயிர்த்தெழுதலின் சமுதாயமாக உருவாகிய திருச்சபையின் பற்றுறுதி அறிக்கை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃப்ராங்க் மாரிசன் என்பவர் ஹூ மூவ்ட் த ஸ்டோன் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த நூலில் கெத்சேமனே தோட்டத்தில் இயேசுவை பாதுகாக்க தவறிய சீடர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்வையே குருதி சான்றுகளாக நிறைவு செய்ய துணிச்சல் பெற காரணமாக இருந்தது என்ன? இயேசு சிலுவையில் அறைய பெற்ற போது ஓடி ஒளிந்து மறைந்து வாழ்ந்த சீடர்கள் ஆயிரம் மக்கள் முன்னின்று
இந்த இயேசுவை ஆண்டவர் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சான்றுகளாய் இருக்கிறோம் என்று துணிச்சலுடன் சொல்வதற்கு காரணம் என்ன? இவரை நான் அறியேன் என்று தன்னுடைய மேலாடையை விட்டு சென்ற ஒரு பேதுரு தன்னுடைய வாழ்வை தலைகீழாக சிலுவையில் அறைந்து நிறைவு செய்ய காரணம் என்ன? இயேசுவை கடவுள் கல்லை புரட்டி அவர் உயிர்த்தெழ செய்தார் என்று அவர் எழுதுகின்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு வரலாற்று நிகழ்வு. கிறிஸ்தவ பற்றுறுதியின் உயர்நிலை மனுக்குலத்தை இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு உன்னத நிகழ்வு. கிளார்க் என் பினாக் என்பவர் உயிர்த்தெழுதல் வரலாற்றின் உண்மை, உயிர்த்தெழுதல் இன்றி கிறிஸ்தவம் பொருளற்றது என்கின்றார். பூமியின் வரலாற்றில் உயிர்த்தெழுதல் மைய நிகழ்வு. கிறிஸ்தவத்தின் சாரமே அது ஒரு உயிர்த்தெழுதலின் சமயம். நாம் வாழ்ந்து இறக்கிறோம், ஆனால் கிறிஸ்து இறந்து வாழ்கிறார். கிறிஸ்தவ பற்றுறுதியின் மூலைக்கல் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் புதிய இலக்கை தருகின்றது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் காட்டும் உண்மை, இயேசு இயக்கம் சிலுவையுடன் நின்று விடுவது இல்லை. இயேசு இயக்கத்தை கல்லறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதல் வழியாக இயேசு இயக்கம் மிகுந்த ஆற்றலுடன் வெளிவருகிறது என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் தருகின்ற 3 அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் அறியாமை அகலுகிறது. மரியாள் அதிகாலையில் கல்லறை அருகே வந்து இயேசுவின் உடலை காணாத போது அவர்கள் துக்கமடைகின்றார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளே என்று அழைத்து அறியாமையை அகற்றுகின்றார். சீடர்கள் மறைந்திருந்த போது பிள்ளைகளே என்று அவர்களை அழைத்து அறியாமையை அகற்றுகின்றார். மீன்பிடிக்க சென்ற சீடர்களை அழைத்து அவருடைய அறியாமையை அவர் அகற்றுகின்றார். நான் அவருடைய காயங்களை பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்ன தோமாவை அழைத்து தன்னுடைய காயங்களை காட்டி தோமாவின் சந்தேக அறியாமையை அவர் அகற்றுகின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு மக்களுடைய அறியாமையை அவர் அகற்றுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அதிகாரம் அகற்றப்படுகின்றது. யோவான் 20வது பிரிவு 1 திருமொழியில் கல்லறையின் கல் அகற்றப்பட்டிருப்பதை பார்த்தார்கள் என்று யோவான் எழுதுகின்றார். கல் அதிகாரத்தின் அடையாளம். அதிகாரங்களாகிய ஏரோது, பிலாத்து போன்றவருடைய அதிகாரங்கள் உயிர்த்தெழுதலின் வழியாக அகற்றப்படுகின்றது. பிறப்பில் தன்னை வெறுமையாக்கி உயிர்ப்பில் கல்லறையை வெறுமையாக்கினார். எட்வர்ட் ஹபோர்ட் என்பவர் சொல்லும்போது, ஒரு அவுன்ஸ் பற்றுறுதி 1 டன் அறிவை விட மதிப்பு பெற்றது என்று எழுதுகின்றார். அதிகாரம் இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் அகற்றப்படுகின்றது. மூன்றாவதாக அச்சுறுத்தல்கள் அகற்றப்படுகின்றன. சீடர்கள் பயந்து நடுங்கி இயேசுவை கொன்றுவிட்டார்கள், இனி எங்களுக்கு என்ன நிகழுமோ என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் முன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தோன்றி அவருடைய
ஒரு உயிர்த்தெழுதலின் சமுதாயம். இயேசுவோடு பயணம் சென்ற 2 சீடர்கள் எம்மாவூருக்கு சென்று இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அப்பத்தை பிட்க சொன்னபோது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். எங்கெல்லாம் அப்பம் பிட்கப்படுகிறதோ, வழிப்போக்கர்களோடு ஏழைகளோடு எங்கு அப்பம் பிட்கப்படுகிறதோ அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். இன்று உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகின்ற நம்முடைய இல்லங்களில் அப்பம் பிட்கப்படுகிறதா? அப்படி அப்பம் பிட்கப்படும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அனுபவமாக மாற்றிக்கொள்ளுகின்றோம். என்ரி ரைட் என்று சொல்லுகின்ற அறிஞர் ஆதாம் ஏவாளுக்கும் எம்மாவூர் சீடர்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உறவை அழகாக எழுதுகின்றார். ஆதாம் ஏவாள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை கண்டார்கள். ஆனால் எம்மாவூர் சீடர்கள் அப்பம் பிட்கும்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் பார்த்தார்கள். எப்போதெல்லாம் திருச்சபை கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அப்பொழுது உயிர்த்தெழுதல் நிலை நிற்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். திருமறையை படித்து பாருங்கள். உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சிக்கு பின் புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு இடத்திலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்த நிலை ஏற்பட்டதாக சொல்லப்படவே இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடுகின்ற நாம் உயிர்த்தெழுதலின் சமுதாயமாக உயிர்த்தெழுதலை கூறி அறிவித்து உயிர்த்தெழுதலை சான்றுகளாக நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட சான்றுள்ள வாழ்வை கடவுள் நம் அனைவருக்கும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. இறைவேண்டல் புரிவோம். கல்லறை வாழ்வின் முடிவு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணம் இவ்வுலக வாழ்வில் எங்களுக்கும் நம்பிக்கை தருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக மாற்றி அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்கு நேராக நாங்களும் எங்களுடைய உலக பயணத்தை நாங்கள் தொடர ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு எதிர்நோக்கு சிந்தனையாக, அது எங்களை ஆற்றல் படுத்துகின்ற ஒன்றாக, இந்த உலகில் உயிர்த்தெழுதலின் சமூகமாக வாழுகின்ற நாங்கள் ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டு வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். நம் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் திருவுறவும் என்றும் நம் அனைவருடனும் நின்று நிலவுவனவாக. ஆமேன். இன்றைக்கான கேள்வி: இயேசுவின் உயிர்த்தெழுதலால் அகற்றப்பட்டவை என்னென்ன? 1. அறியாமை, அதிகாரம், அச்சுறுத்தல். 2. அன்பு, நேர்மை, உண்மை. 3. கல்வி, செல்வம், மனிதம். மீண்டும் சொல்லுகிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலால் அகற்றப்பட்டவை என்னென்ன? 1. அறியாமை, அதிகாரம், அச்சுறுத்தல். 2. அன்பு, நேர்மை, உண்மை. 3. கல்வி, செல்வம், மனிதம். இந்த கேள்விக்கான சரியான பதில்களை அனுப்புகின்ற ஒவ்வொருவருக்கும் பரிசுகள் உண்டு.
வான்மலர் ஆதரவாளர்களுக்கு ஹாப்பி ஈஸ்டர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் அருளாசி உங்கள் அனைவரையும் நிறைத்திருக்க ஜெபிக்கிறோம். வயதான பெரியவர் ஒருவர் என்னிடம் பேசி கொண்டிருந்தார். நான் என்னென்னவோ திட்டமிட்டிருந்தேன், நான் எதிர்பார்த்தபடி என்னோட வாழ்க்கை அமையலை என்று சொன்னார். இனி என்ன ஆகுமோ என்றும் எனக்கு தெரியலை என்றும் சொன்னார். இளைஞர் ஒருவர், நான் நினைத்தபடி பரீட்சையில் வெற்றி பெற்றிருந்தேன்னா என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக ஆயிருக்காது என்று வருத்தப்பட்டார். திருமண வாழ்க்கை இவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்தது, சவால்கள் நிரம்பியதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஒரு பெண்மணி கூறினார். வாழ்க்கையோட நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சுருதி பேதம் இதுதான். நாம் நினைக்கிறபடி வாழ்க்கை இருக்கிறது இல்லை. பல நேரங்களிலே நம்மளுடைய எதிர்பார்ப்பு நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருப்பதில்லை. நம்ம எல்லாரோடைய வாழ்வும் கடவுளின் சித்தப்படி நடந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் கடவுளின் சித்தத்தை நம்மால் ஏற்க முடிவதில்லை. பலவீனமான மனித மனங்கள் இதனால் பெரும் போராட்டத்தை சந்திக்கின்றன. இந்த போராட்டம் நமது வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று சந்தேகத்தை, துயரத்தை நமக்குள்ளே தோற்றுவிக்கிறது. ஆனால் நாம் கடவுளின் துணையோடு இவற்றை எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் நினைச்சு பார்க்குறோமா? மரணத்தையே ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நமது ஆசைகளோ அல்லது விருப்பங்களோ கடவுளின் சித்தப்படி அமையும் போது நாமளும் ஜெயிப்போம். ஒருவேளை அந்த வெற்றி நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் வராது போகலாம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் நாம் ஜெயிப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த வெற்றியை தருவார் என்பதை நம்புவோம். நமது தோல்விகள் இயேசுவில் வெற்றிகளாக உயிர்த்தெழட்டும். நமது துயரங்கள், கண்ணீர்கள் ஆண்டவரால் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் உயிர்த்தெழும். சோர்ந்து போகாதீர்கள். தோல்விகளை தாண்டி வெற்றிகளை நோக்கி உங்களால் நடக்க முடியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க அழைக்கிறார். வாருங்கள், போவோம். ஹாப்பி ஈஸ்டர்.
இயேசுவை பாடி பாடி தந்தானை துதிப்போமே. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க, அல்லது எங்களுடைய முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்புங்க. எங்கள் முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், எக்மோர், சென்னை 8. மீண்டும் சொல்லுகிறேன், 105 பாந்தியன் ரோட், 2nd ஃப்ளோர், எக்மோர், சென்னை 8. இந்த முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.